சாயிரம். உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் மர்மமாக இருப்பது போல இருக்கிறதா? நீ நினைப்பது ஒன்று, ஆனால் உன் வாழ்வில் நடப்பது வேறொன்றாக இருக்கிறதா? நல்லது நடக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களும் நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நடப்பது போல் உணர்கிறாயா? அனைத்துமே உன் கைக்குள் இருக்கும் பொழுதும் அனைத்துமே உன் கைப்பிடியிலிருந்து நழுவுவது போல உனக்கு ஒரு தோற்றத்தை அளிக்கிறதா? உன்னையே மீறி நீயே அறியாமல் மாயை என்ற வலைக்குள் நீ அகப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதுதான் குழந்தையே உண்மை. அதன் பிடியிலிருந்து எப்படி மீள்வது என்று மாயை வலையிலே மோதிக்கொண்டிருக்கிறாய். எப்படி வெளியே வருவது என்று திக்கு முக்காடி போய் கிடக்கிறாய். உன் மனநிலை இப்படி இருப்பதால்தான் உன் வாழ்வும் இந்த நிலைப்பாட்டில் ஆட்கொண்டு இருக்கிறது. எதை நினைத்தாலும் செய்ய முடியாமல் மனம் ஒரு இடத்தில் நிலைப்பாடில்லாமல் ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது உன்னை. அந்த மாயை வலைதான் உன்னை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது. என்னதான் நடந்தாலும் அனைத்துமே உன் கையை விட்டு விலகுவது போல உனக்கு தோற்றத்தை கொடுத்தாலும், வாழ்வே போய்விடும் போல சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நடந்தாலும் உன் வாழ்வின் இறுதி பிடி என் கையில்தான் இருக்கிறது. நான் அதை இறுக்கமாக பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்துமே முடியும் தருவாயில் நீ நிற்கும் சமயம் கூட, கடைசி தருவாயில் கூட உனக்கான அதிசயத்தை, உன் வாழ்வில் உனக்கான மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது என்று உனக்கு புரியும் தானே? நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, வியாழன் வரை காத்திரு. தண்ணீரில் மரக்கட்டை அடித்து வரும் பொழுது அந்த மரக்கட்டை தன் நிலையை மாற்றிவிட்டு எப்படி தண்ணீரில் ஒதுங்கி இருக்குமோ, அதுபோல மாயை என்னும் வலையில் சிக்கி நீ அகப்பட்டு போராடி மாயை வலையில் போராடி கொண்டிருந்தாலும், அந்த நிகழ்வுகளால் உன் மனம் காயப்பட்டு இருந்தாலும், ஏன் சுயநிலவை இழந்தது போல உணர்வு உனக்கு இருந்தாலும் கூட, என்ன செய்தாலும் எந்த விஷயத்திலும் மனதை லயிக்க முடியாமல், எதுவுமே செய்ய முடியாமல் குழப்பத்தோடு இருப்பது போல ஒரு தோற்றத்தை உனக்கு அது தந்தாலும், யார் ஒருவர் குருவை சரணடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே புரியும். மாயை சூழ்ந்து இருக்கிறது நம்மை என்ற விஷயமும் அவர்களுக்கு அப்பொழுதுதான் புரியும். நீ உன் அப்பாவின் கைப்பிடியில்தான் இருக்கிறாய். உன் அப்பாவின் கட்டுப்பாட்டில்தான் நீ இருக்கிறாய். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால்தான் மாய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடிகிறது, புரிந்து கொள்ளவும் முடிகிறது. ஆனால் அந்த மாய வலையில் சிக்கிக் கொண்டிருப்பதால் உன் நிலைமையை மாறி உன் நிலையையும் மாற்றி விடுகிறது உன்னுடைய மனம். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை புரியாத வண்ணம் வைத்திருக்கிறது அந்த மாயை என்னும் மனம். அப்படி இருப்பதால் உன்னுடைய புத்தியும் உன்னுடைய மனமும் வேறு வேறு புறம் சண்டையிட்டு கொண்டிருக்கிறது. நிலையில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறது. உன் நிம்மதியே குலைத்து கொண்டிருக்கிறது அந்த சண்டை என்பதை முதலில் புரிந்து கொள். உன் கோபத்தை முதலில் கட்டுப்படுத்து. நிதானத்தை முழுமையாக வளர்த்துக்கொள். எது நடந்தாலும் என் அப்பா இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு சாயி சாயி என்று எப்பொழுதும் மனதார உச்சரித்து கொண்டும் வாயால் உச்சரித்து கொண்டும் இருந்து கொண்டே இரு. தேவையில்லாத எண்ணத்தை உன் மனதில் நுழையக்கூட அனுமதிக்காதே. இவ்வளவு எதிர்மறை எண்ணங்களும் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நீ வெளியே வருவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் மன பக்குவத்தை உன்னிடம் விதைக்கவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறது என்றால், ஒரு விஷயம் நம்மை நெருங்குகிறது என்றால், ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் சாயப்பா அதை நடத்துகிறார் என்ற நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருக்கும் வரை
அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்கும் வரை எந்த தீங்கும் உன்னை நெருங்க முடியாது. நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன் பிள்ளையே. என்னதான் நம்பிக்கையோடு இருந்தாலும் சில விஷயத்தில் என் மீது இருக்கும் நம்பிக்கையையும் மீறி உன்னில் ஒரு விதமான பயம் தொற்றிக் கொள்கிறது. பயத்தால் உன்னை சூழ்ந்து இருக்கிறது உன் மனம். அந்த பயமே உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லாத தோற்றத்தை உன் மனதில் ஊடுருவ செய்கிறது. அது உண்மையில்லை குழந்தையே, அது சத்தியமான பொய்தான். நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் நீ வைத்திருக்கும் விசுவாசமும் உன்னுடைய ஆத்மார்த்தமான உண்மையான அன்பும் உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எது நடந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். எது நடந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை நான் விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். உன்னை நல்வழிப்படுத்தி வாழ்வு என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து உணர வைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து சென்று வாழ்க்கையில் வெற்றியடைய வைப்பேன். நிறைவேறாத எண்ணங்கள் என்று உன் வாழ்வில் இல்லாத மாதிரி அனைத்தையும் நான் உனக்கு வாரி வாரி வழங்குவேன். இது நாள் வரை ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் காத்திருந்த என் பிள்ளைக்கு இனி அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்வில் ஒவ்வொன்றாக நிறைவேறும். சாயி என்று நீ என்னை அழைத்தால் போதும், மறுகணமே உன் கண் முன் வந்து நிற்பேன். அதை உணர்ந்து கொள்ளும் வேலையையும் நான் உனக்கு வழங்குவேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? விட்டேன் குழந்தையே. உன் எண்ணம்படி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்த நான் வருவேன். உன் இல்லம் தேடி வருவேன். காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன். உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கி கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக்கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி இன்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயி நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்கு தெரியும் வரை நான் ஓய மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. வசந்த காலம் இனி உன் வாழ்வில் வீசும். இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம், அற்புதத்தை காண்பாய். நிச்சயமாக என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு அனைத்தையும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீ என் பிரியமான குழந்தை. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே குழந்தையே. எப்பொழுதும் தைரியமாக இரு. நம்பிக்கையாகவும் இரு.
பொறுமையாகவும் இரு. வாழ்க்கையில் அனைத்தையும் எட்டி பிடித்து விடலாம். நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் உன்னை எளிதாக நினைப்பவர்களையும் எதையெடுத்தாலும் உன்னிடம் குறையை காண்பவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால், நாம் நினைத்தது நிறைவேறவில்லை என்றால், நம் வாழ்வில் நமக்கான நேரம் சரியில்லை என்று நினைப்பதை விட, நாம் எடுத்து வைத்த வழி சரியில்லை, நாம் திட்டிய திட்டம் சரியில்லை என்பதை நினைத்துக்கொள். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தனை செய்து அதை நினைத்து நாம் வாழ்வதை விட நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்வதே இல்லை. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே. எது நடந்தாலும் கோபம் கொள்ளாதே, கோபம் படவே படாதே. பொறுமையாக இருப்பதற்கு தான் தைரியம் வேண்டும். கோபமாக இருப்பதற்கு எந்த தைரியமும் யாரிடமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம். ஆனால் பொறுமை சில பேர் மட்டும்தான் இருக்கும். அது உன்னிடம் இருக்கிறது. உனக்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து எப்பொழுதுமே நிற்பேன். வாழ்க்கையில் கொஞ்சம் புதிராக இருந்து பார். எல்லாவற்றுக்கும் உன்னையே தேடுவார்கள். ஆனால் அனைத்திற்கும் தெளிவாக வாழ்க்கையில் இருந்து பார்த்தால் சிலவற்றுக்காக மட்டுமே உன்னை தேடுவார்கள். நடந்து கொண்டிருப்பதையும் உன் வாழ்வில் நான் நடத்தி கொண்டிருப்பதும் எல்லாமுமே உன்னில் இருக்கும் நான் தான் என்பதை நீ விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக நீ நினைக்கும் நேரத்தில் என்னை உன்னால் பார்க்க முடியும். நான் தான் எல்லாமுமே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நான் என்ற அகங்காரத்தை நீ விட்டொழித்தால் அடுத்த நொடியே நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். ஆத்மஸ்வரூபமாக நான் உன் அருகில் இருப்பேன். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது கலங்கி விடாதே. கஷ்டம் வந்து விட்டதே நம் வாழ்க்கையில் என்று துவண்டு விடாதே. கஷ்டம் வருவதே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். கஷ்டத்தில் உனக்கு கிடைக்கும் அறிவுரைகளையும் அந்த கஷ்டத்தினால் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொண்ட சூழ்நிலையாலும் தான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல அற்புதங்களும் பல ஏற்றங்களும் நிகழும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறைவன் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்கு உன்னை சோதிப்பதற்கல்ல. எவ்வளவு கஷ்டங்களை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும், அந்த கஷ்டத்தை எல்லாம் மீண்டு எப்படி நீ வருகிறாய் என்பதை பார்ப்பதற்காகத்தான் கஷ்டம் உன்னை தேடி வருகிறது. எனவே கஷ்டம் வந்துவிட்டதே என்று கலங்காதே. அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்நோக்கி தைரியமாக முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை காணலாம். மற்றவர்கள் வாழ்வை பார்த்து ஏக்கப்படாதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை பார்த்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். உன்னிடம் இருப்பது உன் வாழ்க்கைக்கு மிக சந்தோஷமாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உனக்கு எல்லாமே மிக அருமையாகவே கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அது கூட இல்லாமல் இங்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கஷ்டத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் கிடைத்த உனக்கு ஏன் மனதில் இத்தனை வெறுப்பும் இத்தனை போராட்டமும் இத்தனை குழப்பமும்? இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளித்த இறைவனுக்கு தெரியும் உனக்கு என்ன, எப்பொழுது, எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும் தானே. சில நேரம் கோபமான கேள்விகளை கேட்கும் போது கூட கோபப்படாமல் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து அவர்கள் தைரியமில்லாதவர்கள் என்று நினைத்து விடாதே. கோபப்பட தெரியாமல் அவர்கள் கோபப்படாமல் இல்லை. அவர்கள் கோபத்தை விட உன்னுடைய உறவை,
உன்னுடைய அன்பை, உன்னுடைய பாசத்தை மிக முக்கியமாக கருதுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் உன் அன்பை உண்மையாக உணர்ந்து கொண்டவர்கள், உன்னுடைய பாசத்தை முழுமனதாக ஏற்றுக்கொண்டவர்களை உன் வாழ்வில் விட்டுவிடாதே, அலைக்கழிக்க விடாதே. அவரவர் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள அவரவராலேயே முடியும். அப்படி எண்ணங்களால் நம் வாழ்க்கையை நாமே சீர்படுத்திக் கொள்ளலாம். நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கையும் அமையும். எண்ணம் நன்றாக இருந்தால் வாழ்வும் மிக நன்றாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை நினைத்து கொண்டிருக்கலாம். நல்ல எண்ணங்கள் போல் நம் வாழ்வில் எப்பொழுதும் பிரகாசமான வாழ்க்கையே இருக்கும். இது சாயி ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் யாரும் கஷ்டப்படவோ, வேதனைப்படவோ, கோபப்படவோ நான் விட்டுவிட மாட்டேன். நீ நினைத்ததை நினைத்ததற்கு மேலாகவே உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இது உன் சாயி ராஜாவின் ராஜ்யம். என் ராஜ்யத்தில் யாருக்கும் கவலை என்பது துளி கூட இருக்காது. கஷ்டம் என்பது வரவே வராது. துன்பம் என்பது மற்றவர்களையோ உன்னையோ, உன் எண்ணத்தால் நீ உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையை மாற்றுமே தவிர உன்னுடைய செயல்கள் எதுவுமே, அதுவும் எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான செயல்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்ல வழிக்கு அழைத்து செல்லாது. உன்னுடைய உண்மையான எண்ணங்களும் நேர்மறையாக இருக்கும் உன்னுடைய மனதும் நிச்சயமாக உன் வாழ்வில் உயரத்தில்தான் கொண்டு சேர்க்கும். உன்னை வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல் நடித்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? தங்கமே, கண்ணீரே இல்லாத வாழ்வை வரமாக பெற இதை கண்களை மூடிக்கொண்டு முழுவதுமாக கேள். உன்னுடைய கண்களில் வழியும் நீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உனக்கென்ன குறை, உனக்கென்ன கவலை, சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து கேட்டாலும் உன் மனதில் உள்ள கவலையும் வேதனையும் குமுறல்கள் அனைத்தையும் உன் சாயப்பா அறிவேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. என்னை ஒரு பார்வை பார்த்தாலே போதும், உன் மனதில் உள்ள அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன் என் தங்கமே. தங்கமே, கவலைப்படாதே. உன் கண்ணீரெல்லாம் உன் உடலிலிருந்து வற்றி போகும் அளவிற்கு அழுது தீர்த்து விட்டாய். இனி உன் கண்ணீரெல்லாம் மாறப்போகிறது. ஆனந்த களிப்பில், சந்தோஷத்தில் சந்தோஷமாக பொங்கி எழப்போகிறாய். அது உன் சாயப்பாவின் பொறுப்பு. உன்னுடைய கண்ணீர் காலங்களிலிருந்து வெகு தொலைவாக உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன். அந்த இடத்தில் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். கண்ணீருக்கோ, வேதனைக்கோ, சோதனைக்கோ, மன குமுறல்களுக்கோ அங்கே இடம் இருக்கவே இருக்காது என் குழந்தையே. யாரிடமும் பகைமை கொள்ளாதே, யார் மனதையும் புண்படுத்தாதே, மறந்தும் கூட யாரையும் நோகடிக்காதே. மற்றவர்கள் மீது பகைமை வளர்த்து கொண்டால் உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர எதையுமே சாதிக்கவே முடியாது. எனவே மற்றவர்கள் உனக்கு கெடுதலே செய்திருந்தாலும் அவர்களை மிக சுலபமாக மன்னித்துவிடு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனை. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவையெல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். முடிந்ததெல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறதோ, ஏது நடக்கப் போகிறதோ என்று பயத்தோடு இருந்து உன் மனதை, உன் நிம்மதியை நீயே தொலைத்து கொள்ளாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இரு, அமைதியாக இரு. உனக்கு வேண்டியதை வழங்க உன் அப்பா இருக்கிறேன். பின் ஏன் உனக்கு பயம்? முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதை விட உன்னால் இது முடியும், உன்னால் சாதிக்க முடியும், உன்னால் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும் என்று சொல்பவர்களிடம் உன் பழக்கத்தை அதிகப்படுத்திக்கொள். அவர்களிடம் உன் நட்பை அதிகமாக வளர்த்துக்கொள். அப்பொழுது அவர்களின் எண்ணம் போல், உன் எண்ணம் போல், உன்னுடைய வார்த்தைகளில் வரும் நேர்மறை சிந்தனை போல் எல்லாமே உனக்கு நல்லமயமாகவே மாறும்.
ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. உன்னை சுற்றி நண்பர்களும் உறவுகளும் இருந்தால், உன் உன் மனதிற்கு பிடித்தமான உறவுகள் உன்னை சுற்றி இருந்தால் அவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள். உன் கஷ்டத்திற்கு தோள் கொடுப்பார்கள். உன்னை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பார்கள் என்று நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருப்பேன். அவர்கள் உனக்கு உதவ என்னென்ன செய்கிறார்கள் என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருப்பேன். ஆனால் உனக்கு துணையாக உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன் உற்றார் உறவினர் யாருமே உனக்கு இல்லை என்று நீ நிர்கதியாக நிற்கும் ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால், நானே உன் அருகில் இருந்து உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தெரியாமலே உன் கைகளை நான் இறுகப் பற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் என் கைகளை நன்றாக பற்றிக்கொள். உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமுமே என் கரங்களில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து, உனக்கிருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து, நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட, நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை நன்றாக இறுக பிடித்து கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன். என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுக பற்றிக்கொள். உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுக பற்றி கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக தகப்பனாக இருந்து அனைத்துமாக நானாய் இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை அவர்களுக்காக நீ வாழ முடியாது. அவர்களுக்காக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைப்பதை விட, உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனையை வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ எண்ண ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உன்னால் சுயமாக எடுத்து வைக்கவே முடியாது. எனவே உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக கண்களை மூடிக்கொண்டு கவனத்தையெல்லாம் அந்த செயலின் மேலேயே மட்டும் வைத்துவிட்டு என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு அதில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். உன்னுடைய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் என் கையில் நான் வைத்திருக்கும் பொழுது எதை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? என் கைகளை இறுக பற்றிக்கொள். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். சர்வ நிச்சயமாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைப்பதை விட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய். உன் வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். உன்னை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் கலங்கி விடாதே. ஏனென்றால் உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால், வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால்,
நீ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நிராகரிப்புகள்தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எல்லோருமே வாழ்க்கையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன்.